நண்பர்களே, சமீபத்தில் ஏர்டெல் நிறுவனம் தங்களுடைய 5Gயோட டெஸ்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதாவது ஏர்டெல் இந்த 5Gயோட டெஸ்டிங்கை முடிச்சிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஜியோவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பண்ணுறதுக்குள்ளேயும் இவங்க முந்திக்கிட்டாங்க. என்ன அப்படிங்கிறத முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ரொம்ப பூஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது மூலிமா புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்னிக்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையை விடுங்க. டைரெக்டாக டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்டெல்னா ஒரு கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் ஜியோ எப்போ லேண்ட் ஆச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கர சண்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில். ஸோ இதனால் என்னவோ தெரியல, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நம்ம நல்ல மொபைல் டேட்டாவை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டாவோட விலை அவ்வளோவா இருந்தது. ஏர்டெல் நல்ல காசு பார்த்தாங்கன்னு சொல்லலாம். எப்போ ஜியோ வந்துச்சோ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, மொபைல் டேட்டாவோட விலையும் சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் ஏர்டெல் முடங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கூட்டணும் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டே போனாலும் இன்னொரு பக்கம் புது புது டெக்னாலஜியை ஏர்டெல் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஜியோவுக்கு ஆப் வைக்கிறதுக்கு. ஜியோ சும்மா விடுவாங்களா, நாங்கள் அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஏர்டெல் ஜியோவுக்கு ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. அவங்க களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஏர்டெல் களத்தில் இறங்கிருச்சு அப்படி தான் சொல்ல முடியும். அதாங்க ஹைதராபாத்தில் ஏர்டெல் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் நடத்தி முடிச்சிருக்காங்க 5Gயை. 5Gக்கு உண்டான ஸ்பெக்ட்ரமே இது வரைக்கும் கவர்மெண்ட் ஏலத்துக்கு விடலை. அதுக்குள்ளேயும் இந்த ஏர்டெல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட கரண்ட்லி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம் வச்சு நம்ம 5Gயோட கனெக்ஷனை கொடுக்க முடியும், சர்வீஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஏர்டெல் நிறுவனம் இந்த டெஸ்டிங் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதாவது 1800 மெகாஹெர்ட்ஸ் இருந்தாலே போதுமானது, எங்களால் 5G கனெக்டிவிட்டியை எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்காங்க. அது என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போட ரெனோ 5 ப்ரோ, அதுக்கப்புறம் ஓப்போட ஃபைண்ட் X2 ப்ரோ. ஸோ இந்த 2 மொபைலை பயன்படுத்தி 5G கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. 5Gயோட ஸ்பெக்ட்ரம் ஏலத்துக்கு விடாமலேயே அவங்ககிட்ட தற்போது நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரமை வச்சு இவங்களால முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஏர்டெல் நிறுவனம் ஃபஸ்ட்டாக அறிமுகப்படுத்துகிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் கம்யூனிகேஷன் ஒரு சிங்கிள் அனுமதி கொடுத்தா போதும், ஃபட்டாஃபட் நாங்கள் எங்களுடைய சர்வீஸை தொடங்கிடுவோம் அப்படின்ட்டு பாரதி ஏர்டெல்லோட எம்டியும் சிஓவும் கோபால் மிட்டல் அவர் உறுதி அளிச்சிருக்காரு. அநேகமாக ஏர்டெல் முந்திக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 5G நெட்வொர்க்கில். ஜியோவும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2வது காலாண்டில் இந்த 5Gயோட சர்வீஸை நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி வரதுக்குள்ளேயும் இவங்க களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 மொபைல் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட மொபைல் பிராண்டுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 1800 மெகாஹெர்ட்ஸ், அதிகபட்சமாக 2300 மெகாஹெர்ட்ஸில் உங்களுக்கு 5G சர்வீஸை எங்களால் கொடுக்க முடியும் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த 5G எப்போ வரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரமை வச்சு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரூவ் பண்ணிக்காங்க. அடுத்து ஜியோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க வேறு என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எதை மிஸ் பண்ணிக்காங்களோ கண்டிப்பாக ஜியோ அதுக்கு மேலே ஏதாவது காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ காலம்தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு ஏர்டெல் 5G டெஸ்டிங் முடிஞ்சுது, விரைவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொபைல்களில் 5Gயோட கனெக்ஷனோட நீங்கள் உங்களுடைய மொபைலில் வீடியோவை வித்தின் செகண்டில் டவுன்லோட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஏர்டெல் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ டவுன்லோடிங் தான் மெயினானது. வித்தின் செகண்ட் தான் பார்த்துக்கங்களேன். நார்மலாக 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு மூவி டவுன்லோட் வித்தின் செகண்டில் உங்களுக்கு இந்த 5Gயில் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வசதி இந்த சர்வீஸில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏர்டெல் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஏர்டெல்லோட சிம்மை இப்போ நான் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த சிம்மை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிம்மு மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய இந்த 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 5G கனெக்டிவிட்டியை பெற முடியும்
அப்படிங்கிறதையும் ஏர்டெல் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ நண்பர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனெக்டிவிட்டிக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டு இருக்கிற 5G ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் இந்த ஏர்டெல்லோட 5Gயை வந்து பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் வந்து ஒரு தகவலாக தெரிவிச்சிருக்காங்க இந்த டெஸ்டிங் மூலியமாக. ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாம் ஏர்டெல் தரப்பில் வந்து ஏர்டெல் 5G. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் தெரிவித்த இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு நல்ல பதிவாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் அடையட்டும். சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.